இன்னைக்கு நாம துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பெயர்ச்சியினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்பது கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம பார்க்க இருக்கின்றோம். தமிழுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. ஆங்கில தேதிக்கு 22/4/2024 முதல் 31/5/2024 வரை ஒரு 40 நாட்களுக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ நாம் பார்க்க இருக்கின்றோம். ஸோ பொதுவாக துலாம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 7வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி செல்வத்தை குறிக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆவாருங்க. துலாம் ராசிக்குள்ள சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், விசாகம் நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வருங்க. பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள், நீதிமான்கள், தர்மவான்கள், அதே போல இரக்க குணம் கொண்டவர்கள், அது அரசாங்க யோகம் கொண்டவர்கள், வாகன யோகம், பூமி யோகம் கொண்டவர்கள். இந்த துலாம் ராசிக்காரர்கள் அன்புக்கு அடிபணிவார்களே தவிர ஆணவத்திற்கு அடிபணிய மாட்டார்கள் துலாம் ராசிக்காரர்கள். சரி, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்க போகின்றது? முதல்ல இந்த செவ்வாயை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் பாருங்க, மேஷ ராசியில், விருச்சக ராசியில் ஆட்சி பலமும், மகர ராசியில் உச்ச பலமும், கடக ராசியில் நீச்ச பலமும் பெறக்கூடியவருங்க. அப்போது அதே போல் இந்த பூமிக்காரகன் அப்படின்னா அது செவ்வாய் பகவானுங்க. சகோதரக்காரகன் அப்படின்னாலும் அது செவ்வாய் பகவான் தான். அதே போல் வீர தீரத்திற்கு பெயர் போன ஒரு கிரகம் அப்படின்னாலும் அது செவ்வாய் பகவான் தாங்க. ஒரு மனிதன் நல்லதொரு தைரியமாக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலன் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்க. அதே போல் ஒருவர் அதிகாரத்தோடு இருக்கிறாரு அப்படின்னாலும் அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கிறார்னு அர்த்தம். மேலும் நமது உடம்புல இரத்தத்திற்கு காரகன் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுங்க. அப்போது நல்லதொரு மாட்ட சாட்டமான ஒரு உடல் உடையவர் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அதே போல் இந்த போலீஸு, இராணுவம், நேவி, ஏர்ஃபோர்ஸு, தீயணைப்புத்துறை போன்ற நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு பணிகளில் அதிகம் இருக்கக்கூடியவர்களும் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக தான் இருப்பாங்க. செவ்வாய் அப்படிங்கிறவர் பாருங்கள், ஒரு ஸ்பீடு கிரகம். அப்போ மின்சாரத்துக்கு காரகம் உள்ளவர் செவ்வாய் பகவான். அதே போல் சிவில் சார்ந்த துறையில் வேலை பார்ப்பதற்கு செவ்வாயினுடைய பலம் அப்படிங்கிறது வேண்டுங்க. அதே போல் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் ஒருவர் ஜொலிக்கணும் அப்படின்னாலும் செவ்வாயினுடைய பலம் அப்படிங்கிறது அவசியங்க. அப்போது இந்த செவ்வாய் பலம் பெற்றவர்கள் தைரியவான்களாக இருப்பாங்க. என்ன சொல்ல போனோம் அப்படின்னா பஞ்சுவாலிட்டி, நேரத்தை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. ஒருவர் இளம் வயதிலேயே ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறாரு அப்படின்னா செவ்வாயினுடைய பலத்தினால தான் இருக்கிறாரு. செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு காரியங்களை கூட மிக எளிமையாக சாதித்து காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அப்போது செவ்வாய் பலம் பெற்றிருப்பது ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமுங்க. சரி, இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியினால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 22/4/2024 முதல் 31/5/2024 வரைக்கும் ஒரு 40 நாட்கள் செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான ஒரு காலம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரத்தில் செவ்வாய்க்கு 6ஆம் இடம் ஒரு வலுவான இடம். ஏற்கனவே ராகு அந்த இடத்துல இருக்காரு, 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா 2க்கும் 7க்கும் அதிபதிங்க. அவர் 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு, 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுவும் செவ்வாய் ராகுவோட பயணிக்கிறாரு. அப்போது இது எல்லாமே சிறப்பு தான். ஏன்னா செவ்வாய்க்கு என்னைக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான இடங்க. அப்போது இந்த 40 நாட்களில் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாட்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு. துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த நாட்களில் நடக்க இருக்கின்றதுங்க. இப்போது பாருங்கள், உங்களுக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, செவ்வாயும் அது 6ஆம் இடத்துல உள்ள சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது, இந்த 2 பாவகிரகங்கள் பொதுவாக 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்ங்க. பொதுவாக இயற்கை பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவங்களுக்கு எல்லாமே 6ஆம் இடம் ஒரு வலுவான இடங்க. 6ஆம் இடத்துல இருக்கும்போது அள்ளி கொடுப்பாங்க. அப்போது இந்த செவ்வாய் இந்த 40 நாட்களுமே மே 31ஆம் தேதி வரை 6ஆம் இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்ங்க. நல்லதொரு மன தைரியம் அப்படிங்கிறத கொடுக்கும். நீங்கள் செய்கிற தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்க, நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல் புது வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் உயர் பதவி சம்பந்தப்பட்ட ஒரு அனுகூலம் அப்படிங்கிறது தேடி வருங்க. சொந்த தொழிலில் பிரகாசிக்க முடியுங்க. வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பணப்பழக்கம் அப்படிங்கிறது வரும். எங்கே போனாலும் துணிஞ்சு போகலாம். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதாவது 100% நீங்கள்
வெற்றி பெற முடியும். இந்த ஒரு காலகட்டத்தில் எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த துறை மூலமாக அதிர்ஷ்டம் ஏற்படுங்க. அப்போது இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டம். 6ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்குங்க. அப்போது 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. எதிரி மூலமாக தனம் அப்படிங்கிறது சேரும், அடுத்தவங்க சொத்து சேரும், அடுத்தவங்க பணம் சேரும் அப்படின்னே சொல்லலாங்க. அப்போது அதே போல் இந்த கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது லாபமாக இருக்கும். வராத பணம் எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்களுக்கு 2ஆம் ஆதி குரு வீட்டில் இருக்கிறாரு. நல்லது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் இந்த ஒரு காலகட்டத்தில். அதே போல் 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. பயணம் செய்யக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கணும். இப்போ சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, இல்லைனா கூட்டாக தொழில் பண்ணுறீங்க, தொழில் மாற்றங்களில் ஒரு பிரச்சனை வரும், கவனமாக இருக்கணும். அதே போல் நண்பர்களுக்கு இடையே பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இது ஒரு காலகட்டத்தில் நண்பர்களுக்கு இடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. மேலும் செவ்வாய்க்கு 6ஆம் இடம் சிறப்பு அப்படிங்கிறதுனால எதுலேயுமே ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களை தேடி வருங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பையும் ஒரு அதிர்ஷ்டத்தையுமே இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களால் பார்க்க முடியுங்க. இன்னும் சொல்லப்போனால் செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை உங்கள் ராசிக்குள்ளே வருதுங்க. அப்போது நல்லதொரு சுறுசுறுப்பாக நீங்கள் காணப்படுவீங்க. பூமி மூலமாக ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது புதுசாக இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது தருங்க. அப்போ அசையா சொத்து மூலமாக அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. போலீஸு, இராணுவம், மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருப்பவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நற்பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய பணப்புழக்கம் அப்படிங்கிறத பார்க்க முடியுங்க. ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் அதிபதி ராகு அங்கே பயணிக்கிறதுனால கண்கள் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், பற்கள் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருங்க. மற்றபடி குடும்பத்தில் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். ஏன்னா குடும்பாதிபதி மறைவாக இருக்காரு, 7ஆம் வீட்டிலேயே மறைவாக இருக்கிறாரு. அப்போது வீண் விவாதங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துக்கணுங்க. ஆனால் எங்கே போனாலுமே உங்களுடைய சைட்டு தான் பார்த்தீங்க, உங்களோட சைடு தான் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் தொட்டது எல்லாமே பொண்ணாகும் இந்த ஒரு 40 நாட்களுமே. ஸோ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் துணிந்து எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி வாகை அப்படிங்கிறது உங்களால் சூட முடியுங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது நன்மையிட முடியுங்க. வழக்குகள் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா சாதகமாக முடியும். அதே போல் பழைய கடன்கள் அப்படிங்கிறது தீரக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்குங்க. நல்லதொரு சிறப்பான ஒரு காலம். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாக காணப்படும். அதே போல் செவ்வாயினுடைய பார்வை பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துலேருந்து விழுகின்றது. அதே போல் செவ்வாயினுடைய பார்வை 9ஆம் இடத்து மீது விழுகின்றதுங்க. அப்போது தகப்பனாருக்கு பாருங்கள் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 12ஆம் இடத்து செவ்வாய் பார்ப்பது அதாவது இரவு பகலாக உழைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். அவ்வளவுதாங்க, சரிங்களா? ஸோ மற்றபடி செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிற வரைக்குமே மிகச்சிறந்த ஒரு நற்பலன்கள் அப்படிங்கிறத அதிகமாக தருங்க. மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க துலாம் ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று விளக்கேற்றி வழிபடுவது மிகச்சிறந்த நன்மையை நிச்சயமாக கொடுக்கும். நன்றி, வணக்கம்.